அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்து திருவடிகள் போற்றி. ஆஞ்சநேயனின் தாயாய் யாம் அஞ்சனாதேவி அகமகிழ்வில் ஆனந்தம் கொண்டு அதிகாலை வேளிதனில் ஆதித்தன் எழும் வேளிதனில் ஆதி சித்தனாம் வாழை சித்தனை வாழ்த்த ஆனந்தம் கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தா. அஞ்சனாதேவியாய் யுகம் பல கண்டு இருக்கின்றோம், உளுத்தான மாந்தர்களையும் கண்டு இருக்கின்றோம், உளுத்த மாந்தர்களையும் கண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்று உலகமதில் உருத்தான மாந்தர்களாக ஒவ்வொரு மாந்தர்களையும் அவர்களுடைய மந்தத்தன்மையிலிருந்து அகற்றி அவர்களை மகா உன்னத நிலையை உணரக்கூடிய மகானாக ஆதி இறைநூல் கொண்டு அற்புதமாய் கல்கி அவதாரம் அதை பூண்டு நெல் ஆசானாய் ஆசனமிட்டு அமர்ந்து அனைவருக்கும் ஆசான் என்ற நிலைதனை கொடுக்க போராடி கொண்டு உயர்நிலை ஞானத்தை உபதேசமது செய்து கொண்டிருக்கின்ற சித்தனை அகமகிழ்வில் வாழ்த்துகின்றோம். அகம் அழிந்தால் உள்ளுக்குள் அகம் ஆனந்தமாய் ஒருவருக்குள் அமர்ந்திருக்கும். அவ்வாறு ஆனந்தமாய் அகம் அமர்ந்திருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் அண்ட பகிரண்டமும் காணுகின்ற ஆற்றலது செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கும். அதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் உம்மிடமிருந்து பகிரப்படுகின்ற பெருநூல் என்பதை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உம்முடைய நூலதை பெறுகின்ற ஒவ்வொரு மாந்தனும் இக்கலியுகமதில் பெரும் புண்ணியம் செய்திருக்கின்றான், அவனை அறியாது. ஏனென்றால் நூலினை தாங்க ஓர் புண்ணியம் வேண்டும். அந்நிலை புண்ணியம் உம்மிடமிருந்து கொடுக்கப்படுகின்றது. ஆனால் உம்மை நாடுகின்ற புண்ணியம் அவன் செய்த ஏதோ ஒரு சிறு புண்ணியத்தினால் என்று உம்மை நாடி வந்து விட்டான். ஆனால் உம்மோடு நிலைத்து நிற்பதும் நாடியை தாங்கி நிலைத்து நிற்பதும் உம்மீது கொள்கின்ற சரணாகதியும் உம்மீது கொண்ட நம்பிக்கையும், எவர் மீதும் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஆசான் என்பவன் எந்நேரத்திலும் தம்மிடம் இயல்பு நிலையில் உரையாடினாலும் உரையாடாவிட்டாலும் தம்மை கண்டாலும் காணாவிடினும் அவன் தம்மை எவ்வாறாவது காத்து கொள்வான் என்ற நிலைதனை உள்ளுக்குள் ஒரு சீடன் சித்தனாகி இருக்க உம்மீது கோபம் கொண்டு உள்ளுக்குள் வஞ்சித்து நின்றாலும் கூட, ஆனால் உம்மீது நம்பிக்கை, உம்மிடம் கோபம் கொள்ளாமல் எவரிடம் கோபம் கொள்ளப் போகின்றோம் என்ற நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து உம்மீது அதீத அன்பினால் எவ்வாறு சிவபெருமானிடமே கோபித்து மறுமுறையும் சிவபெருமானிடம்தான் சென்று மண்டிட்டு வணங்கி நின்று இது வேண்டும் என்று அவர்களிடம் கேட்பார்கள் அல்லவா? மழலையது போல் அதுபோல் உம்மிடம் மழலையாக உம் சீடர்கள் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக ஆதி இறை நூல் அவர்களுடன் இணைந்து நின்றுவிடும் வெகு விரைவாக. பின்பு அபரிவித ஆற்றலோடு உம் கருணையினால் காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நூலும் அதிசயமாய் அற்புதம் நிகழ்த்தும் சித்தா என்ற நிலைதனை இவ்வேளிதனில் நல்நிலையாய் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். எவருக்கு எது வேண்டும் என்பதை எவர் நிர்ணயிப்பது? சிவம் நிர்ணயிக்கின்றாரா? வாழை சித்தன் நிர்ணயிக்கின்றாரா? என்றால் அவரவர் செய்கின்ற புண்ணியமே ஒருவருக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அதுபோல் அவர்கள் செய்கின்ற ஒரு மகா புண்ணியம் இருக்கின்றது. அது அவர்களுக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கச் செய்யும். அது நல்நிலைகளைத்தான் கிடைக்கச் செய்யும். நல்நிலைகளில் எது வேண்டுமானாலும் கிடைக்கச் செய்யும். அந்நிலை இல்லை என்றால் மாற்று நிலைகளிலும் எது வேண்டுமானாலும் கிடைக்கச் செய்யும். அந்நிலை சிவமகா வாழை சித்தன் மீது கொள்கின்ற சரணாகதி நிலை, நம்பிக்கை நிலை. எந்நிலையிலும் சித்தன் தம்மை காத்து கொள்வான். அவ்வாறு காத்து கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்த பொழுதும் உள்ளுக்குள் அவ்வப்பொழுது மனித நிலையினால் வருகின்ற அகங்கார கோப நிலைகளையெல்லாம் சற்று நீங்கள்தான் பொறுத்து கொள்ள வேண்டும் சீடர்களே என்ற நிலைதனை யாம் உரைத்து, அவ்வாறு வருகின்ற நிலையெல்லாம் மாறி நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் சித்தனுடைய கருணையினால் ஆதி இறைநூலின் அற்புத பிரதிபலிப்புகளும் தென்படும். உயர்நிலை கொண்ட சித்தர்களுடைய காட்சிகளும் வரும். அவ்வாறு வருகின்ற நிலையை தக்க வைத்து கொல்ல உங்கள் சரணாகதி உதவியாக இருக்கும். அச்சரணாகதி என்ற ஒரு நிலை ஆற்றல் உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து நல்நிலைகளையும் கொடுத்திருக்கும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே
வாழ்த்துகின்றோம். அஞ்சனா தேவியாய் யாம் ஒரு வரமை உமக்கு வழங்க ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தா. அஞ்சனா தேவியாக எம்மையே வணங்கி நின்று ஈசன் கொடுத்த அருளினால் அஞ்சனத்திற்கு தாயாய் அஞ்சனா தேவிதனை நீங்கள் வணங்கினால்தான் அஞ்சனமது உங்களுக்கு பலிக்கும் என்ற ஒரு நிலை இதனை எமக்கு வரமாக கொடுத்திருக்கின்றார். அந்நிலையை யாம் உமக்கும் வரமாக கொடுக்கின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் சிவஸ்வரூப நாயகனாய் இருக்கின்ற சித்தனே, அஞ்சனங்கள் பல உண்டு. அதல விதல என்ற 14 லோகத்தையும் காண்கின்ற அஞ்சனமும், 14 லோகத்தை ஆளுகின்ற அஞ்சனமும், 14 லோகத்தில் இருப்பவரை அழைக்கின்ற அஞ்சனமும், உயர்நிலைகளில் எதுவென்பதை காட்டுவிக்கும் அஞ்சனமும், உண்மை எதுவென்பதை உணர்த்தும் அஞ்சனமும், பொய்யான மாய வேடம் பூணும் அஞ்சனமும், மெய்யான உறுதனை எவருக்கும் தெரியாது பொய்யாக மறைக்கும் அஞ்சனமும், உயர்நிலை எதுவென்பதை உணர்த்த உண்மையாய் உயர் குருவை காட்டும் அஞ்சனமும், உயர் குருவையும் வசம் செய்யும் அஞ்சனமும், பெருமகாய் இறை நிலை கொண்ட தேவர்களை அழைத்து அவர்களிடமிருந்து வாக்கு பெற்று வரம் பெற்று அலைகின்ற அஞ்சனமும், ஒவ்வொருவருக்கும் வேண்டுவதையெல்லாம் கொடுக்கும் வரம் கொடுக்கும் அஞ்சனமும், முக்காலத்தையும் உணரும் அஞ்சனமும், மூதண்டமது மறைக்கின்ற பொழுது வருகின்ற மாற்று நிலைகளையெல்லாம் அகற்றும் அஞ்சனமும், அம்மறைந்த மூதண்டம் மீண்டும் உருவெற்று முழுதண்டமாய் வந்திருக்கின்ற நிலை கொண்ட அஞ்சனமும், ஒரு உருவை வேறொரு உருவாக மாற்றி நிற்கின்ற அஞ்சனமும், பிறரை வசியம் செய்யவும் பிற உலகுதனில் இருப்பவர்களை ஆகர்ஷணம் செய்யவும் மோகனம் செய்யவும் மாரணம் செய்யவும் உயர்நிலை கொண்ட அஷ்டமா சித்துகளை ஆடக்கூடிய அனைத்து மையும் மாந்திரிகமும் உம்முடைய உயர்நிலை கொண்ட சித்துக்கு இணையாகாது என்பதையும் யாம் உணர்த்தி, அவ்வாறு இந்நிலை கொண்ட மை என்ற அஞ்சன நிலைகளையெல்லாம் உம்மிடம் எவர் கொண்டு வந்தாலும் அது பழியாது இருக்கின்ற வரத்தையும், உம்முடைய நாமத்தை உரைத்தும் அகத்திய நாமத்தில் அதன் மீது இருக்கின்ற சாபத்தை தனித்தும் ஒருவர் அதனை கைகொண்டால் மட்டுமே அது பழியும். ஆனால் அது சிவமகா வாழை சித்தனுக்கு எதிராகவும் சிவசூட்சம நூல்களுக்கு எதிராகவும் பலிக்காது என்ற நிலைதனை யாம் உரைத்து, இவ்வூவுலக களி மாந்தர்களுக்கு சிவசபையிலிருந்து உயர்நிலை கொண்ட ஆற்றலை காண்பிக்க சித்தர்கள் நினைக்கின்ற பொழுது சிவசபையில் மட்டும் அம்மையது பழித்திருக்கும். மற்ற நேரமதில் எம்மை சிவசபை இருப்பதென்று கூட தெரியாத நிலைதனில் ஒருவர் எம்மை நினைத்து ஒரு மையை கண்டுபிடித்து அம்மையை உருவேற்றி அம்மையில் சுத்தி கண்ட பொழுதும் அம்மை சிவசபைக்கு வருகின்ற பொழுது வேலை செய்யாது அதில் இருக்கின்ற ஆற்றல் சூட்சமமாய் தம்பனம் செய்யப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி, இதன் மூலமாக சிவசபையில் எவ்வித அஞ்சனங்களும் வேலை செய்யாது. அவ்வாறு வேலை செய்ய வேண்டுமென்றால் அதனை வைத்திருப்பவரின் நோக்கம் யுகமாற்ற நோக்கமாகவும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாகவும் அகத்தியனின் அரும் சீடனாகவும் அமர்ந்திருக்க வேண்டும். அகத்திய நாமத்தையும் வாழை சித்த நாமத்தையும் வைத்து கொண்டு என் நாமத்தை உரைக்கின்ற பொழுதே சிவசபையில் மைகளுக்கு உயிர் இருக்கும். ஆனால் பயன்படுத்துகின்ற நிலையெல்லாம் சித்தர்களினுடைய அருள் ஆசியினால் மட்டுமே சிவசபையில் நிகழும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி, சிவசபையில் இதனை தவிர எத்தனை மகா மையினை கொண்டு சித்து ஆடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும் உணர்கின்றவாறு உரைக்கின்றோம். சிவசபையில் எவ்வித அஞ்சனங்களும் வேலை செய்யாது. அஞ்சனா தேவியின் அருளாசி உங்களுக்கு இருந்த பொழுதும், ஏனென்றால் இங்கிருப்பது எம்மை விட உயர் சித்தன், எம்மை விட உயர் நோக்கம் கொண்டவர்கள், அவர்களுக்காக யாமே வரம் வாங்கி கொடுக்கின்றோம் என்றால் எம்மிடமிருந்து வரம் வாங்கியவர்கள் எத்தனை நிலை கொண்ட அடக்கத்தோடு சிவசபை வந்து நாடி இருக்க வேண்டும் என்பதையும் இன்று அகமகிழ்வோடு ஆனந்த கூத்தில் இருக்கின்ற நடராஜனின் உயர்நிலை கொண்ட அவதாரமாய் வந்தமர்ந்திருக்கின்ற சித்தனே, உமக்கு வாழ்த்து நிலைகளாக உரைக்கின்ற பொழுது இதனை இப்பிரபஞ்சத்திற்கு அறிவிக்க அனுமதி கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் பிணி நீக்கும் உயர்நிலை கொண்ட அஞ்சனமும் கூட சிவசபையில் சூட்சமத்தில் தயாராகி கொண்டிருக்கின்றது. வந்திருக்கும் அதனை அணிந்து கொண்டு ஒருவர் கண்ணால் கண்டால் கூட ஒருவருடைய நோயது
உடனடியாக அகன்றுவிடும். அது ஏதோ சிறுநிலை அன்றல்ல, முழு நிலையாக முழுவதுமாக ஒருவருடைய கர்ம வினையையும் ஒருவருடைய தீய நிலை கொண்ட அவர்கள் செய்த பாவத்தினால் வந்த பிணி நிலைகளையெல்லாம் ஒரு நொடியில் அளிக்கின்ற அஞ்சனமும் சிவசபையில் சூட்சமத்தில் தயாராகி கொண்டிருக்கின்றது. காலம் வருகின்ற பொழுது உருத்தான சீடர்களாய் அது உருபெற்று கரத்தில் வந்து அமர்ந்திருக்கும் என்ற நிலை இதனை ஆனந்தம் கொண்டு எடுத்துரைக்கின்றோம் சித்தா. வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்டவனே, உன்னாமத்தின் ஆற்றல்தனை எவரெல்லாம் பெருநிலை கொண்ட தவநிலையில் அமர்ந்து உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் வரம் வாழை சித்தன் என்ற பெருநாமம் அவர்களுக்கும் அற்புதமாய் கிடைத்திருக்கும். ஆனால் அதனை செய்பவர்கள்தான் எவரென்று எங்களுக்கும் தெரியவில்லை. உன்னாமத்தை உரையுங்கள் என்று உரைக்கின்றோம். பெருநிலையாய் உன்னாமத்தை உண்ணாமல் இருந்து கூட உரையுங்கள், பெருநிலை ஆற்றலது கிடைக்கும் என்று உரைக்கின்றோம். ஆனால் உரைப்பவர்கள்தான் இல்லை. அகத்திய நாமத்தை மூச்சுக்கு ஒருமுறை உரைக்கின்றார்கள், ஆனால் 1000 மூச்சுக்கு ஒருமுறை வாழை சித்த நாமத்தை உரைக்க மறந்திருக்கின்றார்களே சீடர்கள் என்ற நிலையை கண்டுதான் நாங்களும் வருந்து கொண்டிருக்கின்றோம். அகத்தியன் சபை என்ற பொழுதும் அகத்தியன் கொடுத்த சபை என்ற பொழுதும் அகத்தியன் வார்த்தெடுத்த வாழை சித்தனை சீடர்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் நாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் உண்மையாய் ஊர்ஜிதமாய் உள்ளுக்குள் உயர் சரணாகதி கொண்டு உரைத்து கொள்ளுங்கள் என்ற நிலை இதனை யாம் உணர்த்தி, எவரெல்லாம் வாழை சித்த நாமத்தை மட்டுமே உரைக்கின்றார்களோ அவர்கள் ஓம் அகதீஷாய நமக என்ற மந்திரத்தையும் உரைத்ததற்கு சூட்சம நிலையாக தொடர்பு இருக்கும் என்ற நிலை இதனை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். உன்னாமம் உலகறிய வேண்டும். உன்னாமத்தை உலக அறிய பொருகின்ற பொழுது இவ்வூ உலகம் முழுவதும் உன்னாமத்தினால் புனிதமடைந்திருக்கும். அவர்கள் யாவரும் உண்ணாமல் பல வருடங்கள் தவம் செய்தால் எப்புண்ணியத்தை பெற்றிருப்பார்களோ அப்புண்ணியத்தை எல்லாம் பெருநிலை கொண்ட இகலோக நிலைதனில் வாழ்ந்திருந்த பொழுதும் அவர்களுக்கு பெரும் புண்ணியம் கொண்டவர்களாக அத்தவ ஆற்றல்தனை நீர் பரிசாக வழங்கியிருப்பீர். அவர்கள் இம்மண்ணுலகில் வாழும் மட்டும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அதன் பின்பு அமர நிலை கொண்டவர்களாக மாற்றி நின்று அவருக்கு மீண்டும் பிறவி இருந்தால் அப்பிறவியிலும் நல்நிலையாக உமது சீடர்களாக சிவசபைக்கு தொண்டாற்றும் நல்மாந்தர்களாக மாற்றி நின்று இவ்வூ உலகமதில் எக்காலத்திலும் அவர்கள் சோடை போகாத நல் ஆன்மாக்களாக வலம் வருகின்ற நிலைதனையும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அமர பதவிதனையும் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். எவருக்கு எது வேண்டுமானாலும் சிவசபையில் இருந்து கொடுக்கப்படும். அதெல்லாம் அவர்கள் சிவசபையின் மீது கொண்டிருக்கின்ற சரணாகதியின் மூலமாக சேருகின்ற புண்ணியத்தினால் அத்தேவையான புண்ணியமது அவர்களுக்குள் சேர்கின்ற பொழுது ஆனந்த நிலைதனில் சிவசபை அதனை வரமாக கொடுத்திருக்கும். எனவே தேவையான புண்ணியம் சேரும் வரையாவது சித்தன் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்ற பின்பு அதிலிருந்து ஆனந்தம் கொண்டு அற்புதமாய் அதற்கு பின்பு சித்தன் மீது அதீத நம்பிக்கையோடு தொடர்ந்து பணி செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும், பயணிக்க வேண்டும். யுகமாற்ற பயணத்தை செய்கின்ற பொழுது நல்மாற்றமாய் ஏற்கனவே நீங்கள் மாறியிருந்த வரத்தை விட பெருநிலை கொண்ட வரத்தினால் பேராற்றலால் நீங்கள் உயர்நிலை கொண்டவர்களாக மாறியிருப்பீர். அவ்வுயரம் எவரெவருக்கு எவ்வளவு உயரம் என்பதை எம்மாலும் உரைக்க இயலாது. ஏனென்றால் சரணாகதி எப்பொழுது எவருக்கு உயர்ந்திருக்கும் என்று தீர்மானிக்க முடியாது. அதனை தீர்மானமாக சொல்லவும் எவராலும் முடியாது என்பதை யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு உயர்நிலை கொண்ட சீடர்களை இன்று உயர்நிலை கொண்ட சீடர்களாக இல்லாமல் இருக்கலாம். உம்மை நாடி வந்து ஏதோ வந்து செல்கின்றோம் என்ற ஜடநிலை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தேவையான ஒரு நிலை இவர்கள் வந்து செல்கின்ற நிலையினால் கிடைக்கின்ற புண்ணியத்தால் நிகழ்ந்தேறும். அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் உம்மாற்றலை. இவ்வாறு வந்து செல்பவர்களுக்கே அவ்வற்புதம் நிகழுமென்றால் உம்மை உண்மையாக ஏற்று சிவசபை பணிதனை செய்கின்ற மாந்தர்களுக்கு எத்தனை அற்புதங்கள் எந்த காலத்தில் நிகழும் என்பதை இந்த காலத்தில் கூட எம்மால் உரைக்க இயலாது.
என்ற அளவிற்கு உயர் புண்ணிய நிலைதனை இன்று உம் சீடர்களுக்காக வரமாக சூட்சமத்தில் கொடுத்து வைத்திருக்கின்றாய். அதனை எடுத்துரைக்கத்தான் எங்களாலும் முடியவில்லை. அவ்வப்பொழுது இருக்கின்ற நூல்களின் ஆசியின் மூலமாக எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே, இதிலிருந்து எத்தனை நபர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எமக்கும் தெரியாது. ஆனால் புரிந்து கொண்ட ஒவ்வொரு நபரும் உம்மோடு உருத்தான சீடர்களாக இணைந்திருப்பார்கள். ஆதி இறைநூலை அற்புதமாக தாங்கியிருப்பார்கள். ஒரு காலத்திற்கு பின்பு நூல்களை வார்த்தெடுத்து அந்நூல்களுக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை அந்நூல் தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து சித்தர்களை கவனித்து கொண்டு சிவசபையினுடைய உயர்நிலை கொண்ட யுகமாற்ற நோக்கத்திற்கு அவர்களை இகலோக நிலைதனில் உழன்று கொண்டு இறைநிலையை பால் இறை சபையினுடைய உயர் வளர்ச்சியின் பால் அவர்களை இணைத்து செல்கின்ற அருள் நிகழ்ந்துவிடும் என்ற நிலைதனை உரைத்து அந்நிலை நிகழ்கின்ற பொழுது வாழை சித்தனாக வாழும் குருவாக உம் பணி அது நிறைவுற்றிருக்கும் சித்தா என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி அவ்வாறு நடக்கின்ற பொழுது அற்புதமாய் ஆனந்தமாய் நீர் பேரானந்தத்தில் தலைத்து நின்று சயன கோலத்தில் இருந்தாலும் இங்கு சயனிக்காது அலைந்து கொண்டிருந்தாலும் சிவசபை பணிகளெல்லாம் அற்புதமாய் இவ்வுலகமதில் ஆங்காங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்தும் உம்முடைய சூட்சம நிலை கவனித்து கொள்ளும். நீர் இயல்பாக இருக்கின்ற பொழுது எங்கு எச்சபை நிறுவுகின்றது என்பதை எடுத்துரைக்க அருகிலும் நூல்கள் அமர்ந்திருக்கின்றவாறு நூல்களின் எண்ணிக்கையும் பெருகியிருக்கும். அற்புதமாய் அதிசயமாய் யுகமாற்றம் விரைந்து நிகழ்வதற்கான நிலை நூல்கள் பெருகுகின்ற நிலையிலிருந்து தொடங்கி கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை இன்று எடுத்துரைக்க அஞ்சனா தேவிக்கு அனுமதி கொடுத்த நல் சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். கண்டிருக்கின்றோம் ஆஞ்சநேயனை அருள்நிலை பாதுகாப்பாய் வளர்கின்ற ஒவ்வொரு நூலுக்கும் சூட்சமமாய் அமர வைத்து விட்டாய் சித்தா என்பதை யாம் உணர்த்தி எவரெல்லாம் அந்நிலைதனை செய்து கொண்டிருக்கின்றார்களோ நூல் வளர வேண்டும் என்ற முன்னிலைதனில் தம்முடைய இகலோக நிலைதனில் உழன்று கொண்டு அதனை முன்னெடுத்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு அருள் காவலாய் ஆஞ்சநேயனும் சூட்சமமாய் அமர்ந்து நின்று உயர்நிலை கொண்டவர்களாய் காத்து நிற்கின்றார்கள். அவர்களை என்ற நிலைதனை இவ்வேளைதனில் எடுத்துரைக்க அது நடந்து கொண்டிருப்பதை அனைவருக்கும் தெரிவிக்க இந்நூலிலிருந்து எம்மை ஆசி உரைக்க அனுமதித்தவனே வாழ்த்துகின்றோம். எவருக்கு எது வேண்டும் என்ன வேண்டும் என்பதையெல்லாம் சிவசபை அறிந்திருக்கின்றது. காலம் வருகின்ற பொழுது அனைத்தையும் கொடுத்திருக்கும் என்ற நிலைதனை பிற கணங்களினுடைய உந்துதலின் பால் ஒவ்வொரு சீடர்களுக்காகவும் எடுத்துரைக்க அனுமதித்த சித்தனே வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் பல கணங்கள் உரைக்கின்றன, அவர்கள் சோர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எடுத்துரை தாயே, ஏனென்றால் அவர்கள் சோர்ந்து விட்டால் அவர்கள் நாளை ஒருபடி ஏறிவிட்டால் முடிந்துவிடும் அவர்களுக்கான புண்ணியம் என்ற நிலைதனை யாம் உணர்த்த வேண்டும் என்ற நிலைக்காக அவை உந்தி கொண்டிருக்கின்றன. அவை உந்துவதால் யாம் அதனை உணர்த்தி செல்கின்றோம் சித்தா. சிவசபையில் நம்பிக்கையோடு பணியாற்றுகின்ற பொழுது பயணிக்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது யம பயமும் வேண்டாம், யமனை ஏவல் செய்கின்ற அஞ்சனமும் உங்களுக்கு வேலை செய்யாது என்ற நிலைதனை யாம் உரைத்திருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது சிவசபையை நாடி நிற்கின்ற சீடர்களை எத்தீங்கும் எந்நேரத்திலும் ஏற்படாது, அதை நெருங்கக்கூட விடாது. அவை வந்து செல்வதால் சில துன்ப நிலைகள் வருவது போல் தெரியும். ஆனால் அவையெல்லாம் உங்களை முழுமையாக ஆட்கொள்ளாது அடித்து விரைத்து கொண்டிருக்கின்றன, அழித்து கொண்டிருக்கின்றன சிவசூட்சம கணங்கள் என்பதை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு இவ்வு உலகமதில் மாந்திரிகம் என்ற பெயர்தனில் அஞ்சனம் என்ற பெயர்தனில் பல்வேறு கொடிய அஞ்சனங்களை சித்தர்களை மீறி பல சித்தர்கள் வெளியிட்டு விட்டார்கள். அந்நிலையெல்லாம் இன்று பெருநிலை கூத்தாக ஆடிக்கொண்டிருக்க அதனையெல்லாம் அடக்குகின்ற நிலையாய் பரந்தாமனின் அருள் வடிவாய் இன்று நீர் இருக்கின்றீர். அவன் கேட்ட வரம் இன்று உமக்கு யாம் கொடுத்திருக்கின்றோம். அஞ்சனங்களெல்லாம் பலிக்கக்கூடாது, யாம் இருக்கின்ற தளத்திலென்று ஆதி நாராயணனின் கேட்ட அருள் வரம் இன்று உமக்கு யாம் அவன் அவதாரமாக நீர் இருப்பதினால் கொடுத்திருக்கின்றோம். அற்புதமாய் இன்று சிவசபையிலிருந்து அற்புதம் அதிசயம் நிகழும் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி உயர்நிலையாக
பெருநிலை கொண்ட பல அவதாரங்களை உள்ளடக்கி நீர் இருப்பதால் பல அவதாரங்கள் பெற்ற வரமும் உம்மிடம் இருக்கின்றது என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி, அதனால் அற்புத அதிசயங்கள் சிவசபையில் உம்மால் நிகழப்படப் போகின்றது. அதற்கு வாழும் குருவை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சித்தன் பெற்ற வரத்திலிருந்து சிறுநிலைதனை கொடுத்து அமர்வான். அது எவ்வாறென்றால், ஒவ்வொருவருக்கும் உயர்நிலையை கொடுக்க வேண்டும். ஆனால் அவரவருக்கு உருத்தான உயர்நிலையைத்தான் கொடுக்க வேண்டும். ஒருவன் கலைகளில் சிறந்தவனாக இருப்பான். அவனுக்கு சிவமகா வாழை சித்தனுடைய ஓர் அவதாரத்தில் அவனுக்குள் அடங்கியிருக்கின்ற கணங்களினுடைய வரத்தினால் ஒரு கலையை உயர்நிலையாக செய்யக்கூடிய கணம் இருக்கும். அக்கணம் பெற்ற அவ்வாற்றலினை ஆதி இறைநூல் மூலமாக கலைகளில் உயர்ந்த ஒரு சீடனுக்கே கொடுக்க வேண்டும். அதனை தவிர்த்து கலைகள் இல்லாது ஒருவன் பேச்சு திறனிலும் உயர்நிலை கொண்ட மற்ற நிலைகளை செய்கின்ற பொழுது அவனுக்கு அதனை கொடுத்தால் பயனிருக்காது என்ற நிலை. அதுபோல் எச்சீடர்களுக்கு எவ்வரத்தை எல்லாம் நீர் பெற்ற வரத்திலிருந்து அவர்களுக்கு அறியா நிலைதனில் நீரினை வார்க்கின்றவாறு வார்த்து கொடுக்கின்ற சித்தனே, அகமகிழ்வோடு யாம் வாழ்த்துகின்றோம். அதனை பெற ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் அகங்காரம் என்ற நீர்தனை அகற்றுகின்ற பொழுது நீர் ஊற்றுகின்ற புண்ணிய நீர் அவர்களுக்குள் ஆதி இறை நூலாய் தேங்கி இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தா, அகமாற வாழ்த்துகின்றோம். வாழ்த்து நிலை என்பது நாங்கள் ஆசி நிலைகளாக எடுத்துரைக்க வந்த பொழுதும் வாழ்த்து நிலையாக வந்தால் அற்புதமாக இருக்கும் என்ற நிலையினாலேயே ஆசிகளாக வந்துக்கின்ற ஆற்றலாக இருக்கின்ற பொழுதும் அதனை நாங்கள் வாழ்த்து நிலைகளாக உமக்கு வழங்கியதில் ஆனந்தமடைந்து அமர்கின்றோம். அஞ்சனா தேவி உட்பட சில கணங்கள் எமக்கு எடுத்துரைக்க உந்திய நிலைதனையும் எடுத்துரைத்த அக்கணங்களோடு யாம் அமர்கின்றோம். சித்தா, நீ வாழி என்று வாழ்த்தி எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எந்நூலிலும் யாம் அமர்ந்திருப்போம். அற்புதமாய் இனிவரும் காலங்களில் யாமும் வந்து வழி நடத்துவோம் சீடர்களை ஆதி இறை நூலிலிருந்து அற்புதமாக என்ற நிலைதனை யாம் உணர்த்தி வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தின் விடிகள் பற்றி. ஓம் பிரபஞ்ச மகாபத்தி வாழ சித்த சிவத்திற்கு